ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் இம்பார்ட்டன்ட் இதிலேயே சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பயிற்சியோட 2 மார்க்கு குருவினா சிறுவினா அப்புறம் நெடுவினா என்ன வரும், 5 மார்க்ஸ் எந்த பேஜில் என்ன வரும், பயிற்சியும் எந்த பேஜில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து ஒரு காலாண்டு தேர்வு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ கோட்டிலியோடது. சரிங்க, பாருங்கள். 1 மார்க் வந்து டோட்டலாக நமக்கு 10 வந்துடும். புக் பேக் பிரச்சனையே கிடையாது, வேணா பாருங்கள். ஸோ அடுத்தது இந்த லாஸ்ட்டு பாடல் வந்து 4 கொடுத்து ஒரு 4 1 மார்க் கேட்பாங்க. அதில் இலக்கண குறிப்பு ஒன்று கேட்டுருவான். அப்போ இலக்கண குறிப்பு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு 100 குறிப்பு கேட்டுருவான். அப்புறம் எதுகை மோனை ஏதாவது அந்த மாதிரி கேட்பான், நயம்பாடுதல் பற்றி. ஸோ பொருள் கேட்பாங்க. ஸோ இதுதான் கஷ்டமே தவிர அது எல்லா பாடலோட ஆசிரியர் பேரும் எல்லா பாடலோட 100 பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இலக்கண குறிப்புனா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு எழுதிடலாம். அடுத்தது விடைக்கேற்ற வினா 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் படிக்காமலே ஒன்று எழுதுனாலும் இதுதான். அடுத்தது பலகை, இது ஈஸி, நம்ம சொன்னதான் மென்மையான. அதுக்கப்புறம் நம்ம கம்பல்சரியாக எழுதக்கூடியது இது என்னது, திருக்குறள் என தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்தான், இது புக் பேக் தானே. சரி, இருந்தாலும் 2 மார்க் நமக்கு வந்து 1 அது அவனே எழுதிடலாம், வினா விடையை நம்மளே எழுதிடலாம். மீதி 2 தான் எழுத போகிறோம், 1 கம்பல்சரி. அப்போ திருக்குறள் ஒழுக்கமாக படிச்சுருங்க. அப்புறம் பிரிவு 2 பயிற்சியில் 5 எழுதுங்க. கலைச்சொற்கள் எழுதிருங்க. அதுக்கப்புறம் பழமொழி எழுதிருங்க. இரு சொற்களை உரை தொடர்மைக்க எழுதிருங்க. அப்புறம் தொடரில் உள்ள எழுவாய் செழுமை செய்க, இந்த 4மே எழுதிருங்க. அடுத்தது வலு அமைதி, இதுவுமே நமக்கு ஈஸி தான். இல்லைனா இக்குறளில் அமைந்துள்ள அணியின் வகையை சுட்டி காட்டி எழுது. ஸோ இதுவும் புக் பேக் தான். ஸோ இல்லைனா இங்கே பாருங்கள், எண்ணும் பெயர்களை கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுதுக. ஸோ இதுவுமே புக் பேக் தான். ஸோ உங்களால் 5 எழுத முடியும். சரிங்களா. அடுத்தது 2 × 3 6, இது எப்படி போனால் நீங்கள் எழுதிடுவீங்க, உரை பற்றி எழுதுது. அடுத்தது எப்படி ஃபஸ்ட் இயல் படித்தாலே 1 எழுதிடலாம். ஸோ 2 சிறுவினா ஓகே. அடுத்தது இதில் நம்ம செய்யுளில் வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கேட்டாங்க. ஸோ அதனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாடல் வந்து திருவிளையாடற் புராணம், அன்னைமொழி, அதுக்கப்புறம் காசிகாண்டம், ஒரு 3 இல்லை ஃபஸ்ட்டு 2 படிச்சிங்கனாலே போதும். பாருங்கள், தென்னன் மகளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கேட்டிருக்காங்க. அடுத்தது பிழை திருத்தி, இது இயல் 1 புக் பேக்கில் இருக்குது. இந்த மாதிரி 3 மார்க் எதெல்லாம் வரும், இங்கே வந்து அலகிடுதலில் வரும். அலகிடுதல் வருமா வராதாங்கிற கன்ஃபார்மாக தெரியல. பட் அந்த 3 மார்க் சும்மா அந்த இலக்கண கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்களா, அது புக் பேக் தான் கேட்பாங்க. சிறுவினாலந்தோ குருவினாலந்தோ தான் கேட்பாங்க. அதையும் நான் வந்து மார்க் பண்ணியிருப்பேன், பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஸோ இது எழுதிடலாம், இதுவுமே புக் பேக் தான். அடுத்தது கோடிட்ட தொகைநிலை தொடர்கள் வகைப்படுத்துக. ஸோ இதுவும் புக் பேக் தான். ஸோ எதாவது 2 எழுதணும், எழுதிடலாம். அடுத்து 5 மார்க். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். சிறுவினாலேருந்து கேட்கலாம், நெடுவினாலேருந்து கேட்கலாம். பாருங்கள், நெடுவினால் நாட்டு வளமும் சொல்வளமும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த பல்துறைகள் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் நாட்டு வளமும் எழுதிடலாம். அடுத்தது கடிதம் வந்து உணவு விடுதி, உணவு கெட்டு போச்சுன்னு 1 பார்த்துக்கோ, மரம் வளர்ப்போம் 2 பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உணவு விடுதி அதை எழுதிடலாம். ஸோ இது 2 பார்த்தாலே 39 எழுதிடலாம். 40வது காட்சி கண்டு கவிஞரை நீங்கள் எழுதிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 41 படிவம் எழுதிடலாம். காட்சி கண்டு கவிஞரை காமனாக தரேன்னு சொல்லியிருக்கேன் நானே, அது நாளைக்கு காலையில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் லாஸ்ட் மினிட் கொஷினில். தனிமொழி தொடர்மொழி, ஸோ இதுவுமே எழுதலாம். இல்லைனா மொழிபெயர்ப்பு அதுக்கப்புறம் இது காது கேளாதவரோடது. ஸோ இந்த இடத்துல தனிமொழி தொடர்மொழி ஆகியவற்றை கொண்டு உரையாடலை தொடர்க, இது வந்து ஒரு டயலாக் ரைட்டிங். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த லாஸ்ட் கொஷின் எதிரா சாய்ஸ் மொழிபெயர்க்கு எழுதிட்டு போயிடலாம். மொழிபெயர்க்கு 4 இயலுமே பார்க்கணும். இல்லைனா நிற்க அதற்கு தக இயல் 1 இயல் 4 பள்ளியிலும் வீட்டிலும், அப்புறம் இன்சொல் தீயசொல், இது 2 பார்த்தா கண்டிப்பாக எழுதிடலாம். அடுத்து காற்று மாசுபாடு, இறைவன் இடைக்காட்டினார், அதுக்கப்புறம் நாட்டு வளம் சொல்வளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருந்தோம்பல், முடிஞ்சளவுக்கு விருந்தோம்பல். இந்த 4 கொஸ்டின் பார்த்தா இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். அன்னமையா, புயலில் தோணி, மேரிஜன் கதை, இந்த 3 கதையும் பார்த்தா 1 எழுதிடலாம். ரொம்ப படிக்க முடியாதவங்க அன்னை மொழியை புயலில் தோணி பார்த்தாலும் கூட 1 எழுதிடலாம். அடுத்தது சான்றோர் வளர்த்த தமிழ், கண்டிப்பாக ஒரு கட்டுரை தான் இருக்குது, ஒரு கட்டுரை தான் வரும். இதுவுமே நமக்கு இருக்குது, இது புக் பேக்கில் இருக்குது, பள்ளி ஆண்டு விழா மலருக்காக. ஸோ இது அவங்களே குறிப்பு தந்திருக்காங்க, அந்த குறிப்பை வச்சு நம்ம எழுதிக்கலாம். குறிப்பு இல்லைனாலும் நம்ம வந்து ஓனாக எழுத கற்றுக்கணும். எந்த 8 மார்க்காக இருந்தாலும் குறிப்பு சிட்டகம் போட்டு இப்படி பாக்ஸ் பண்ணிவிட்டு சைடு ஹெட்டிங் போட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் 8 மார்க் ஒரு மதிப்பு இருக்கும். சரிங்களா. ஸோ இப்படி தான் ஈஸியாக வரும்.
ஸோ அதனால் நமக்கு ஒரே ஒரு கட்டுரை தான் இருக்குது, சான்றோர் வளர்த்த தமிழ். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட் இயரில். ஸோ சான்றோர் வளர்த்த தமிழ் இப்படியும் கேட்கலாம், இல்லை குமரிக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃபை கேட்கலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அண்ட் இதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு வரும். நான் பேஜ் நம்பரோடு எல்லாமே கொடுத்துருக்கேன், பாருங்கள். பிடிஎஃப் கீழே இருக்குது, இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப். தேங்க்யூ.